அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் ஏற்கனவே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசியிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்போம். அதில் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இது போஸ்ட் கோட் அப்படின்றது 1655 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்டேட் சீனியாரிட்டி இருக்கக்கூடிய போஸ்ட். இதே இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய நமக்கு இன்ஸ்டியூஷன் ஆடிட் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டைப்பிஸ்ட், ஜேஏ, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பற்றிலாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதை பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கனாலும் அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பதிவில் இந்து சமய அறநிலையத்துறையுடைய இஓ போஸ்ட் கிரேட் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, அப்போ இதில் நம்ம உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுப்போம். அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். இந்த ஜாப் நேச்சர் உங்களுக்கு செட் ஆகும். நீங்கள் எதிர்பார்க்குற துறையாக இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ மொத்தம் எத்தனை வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு 30 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு எல்லாரும் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நார்மலாக நமக்கு ஹிந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கனாலே இது மதம் சார்ந்த விஷயம் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருந்தால் மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட்டையே சூஸ் பண்ண முடியும். ஹிந்துஸ் மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே எலிஜிபிள். ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஜேஏ டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு நமக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த இஓ போஸ்ட்டுக்கு இல்லையா, அந்த இஓ போஸ்ட்டுக்கு நமக்கு ஏஜ் தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. 25 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஆனால் இந்த 25 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. குரூப் 4ல இப்போ தான் முதல் முறையாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் தனியாக நடக்கும். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 அப்படிங்கிறது தனியாக 8B அப்படின்னு சொல்லி குரூப் 8B அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் நடக்கும். அந்த குரூப் 8Bல இருந்த எக்ஸாம் தான் இந்த கிரேட் 4 இந்து சமய அறநிலையத்துறையுடைய இஓ கிரேட் 4 அப்படின்றது ஒன்று. அதில் லாஸ்ட்டாக 2022 நடந்த எக்ஸாமில் உங்களுக்கு ஏஜ் 25 தான் வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறோம் 25 தான் ஏஜ் இருக்கணும். ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 25 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த போஸ்ட் எடுக்க முடியும். அப்போ 25 ஏஜ் உங்களுக்கு எப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த டைமில். அப்போ நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு? நமக்கு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வந்துச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ ஜனவரி மாதம் 30ஆம் தேதி, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜனவரி மாதம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த அன்னைக்கோ அதுக்கு முன்னாடியோ உங்களுக்கு 25 வயது பூர்த்தி அடைந்திருந்தால் நீங்கள் 25 வயதை நிறைவு செய்திருக்க வேண்டும். செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த முறை உங்களுக்கு இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏஜ் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஏஜ் கம்மி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் சான்ஸ் லெஸ் தான். ஏன் அப்படின்றத சொல்கிறோன்னா இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சமயம் சார்ந்த விஷயங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. அதனால ஒரு மெச்சூர்டான பர்சன் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நார்மலாக ஒரு 25 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு தெரியும் ஒரு மெச்சூர்டாக எப்படி எல்லாத்தையும் நடந்துக்கணும். ஒரு அந்த மதத்தினரை சார்ந்தவங்கள எந்த ஒரு காயமும் படுத்தாமல் அதையும் நிர்வகிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். இதில் நிறைய சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால இந்த வயது 25 வயது அப்படின்றத குறைக்க மாட்டாங்க அப்படின்றது நம்ம சைட்லேருந்து சொல்லுது. மேபி குறைச்சாங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளாக தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஜனவரி 30 நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ நீங்கள் 25 வயது பூர்த்தி அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, அப்போது இதுதான் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 அப்படிங்கிறது. இதை பேசிட்டோமா? அடுத்து வேற எதுவும் ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ ஹிந்து சமய அறநிலையத்துறையில் இந்த இஓக்கும் ஜேஏக்கும் உள்ள வித்தியாசம் இதான். ஜேஏ பொறுத்த வரைக்கும் ஹிந்துவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இஓ எடுக்கணும்னா உங்களுக்கு 25 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அப்போ இந்த ஜாப் நேச்சர் அப்படின்றது எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ ஒரு கோவிலை நீங்கள் நிர்வாகம் பண்ண போகிறீங்க. ஒரு கோவிலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ கிரேட் 4 அப்படின்றது இருக்குது. நல்லா பார்த்துங்க. கிரேட் 4 அப்படின்றது இருக்குது. இது உங்களுக்கு கிரேட் 4, கிரேட் 3, கிரேட் 2, கிரேட் 1 அப்படின்னு சொல்லி இப்படி மேலே போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த கிரேட் 4 அப்படின்றப்போ கோவில்களை தரம் பிரித்து வச்சிருப்பாங்க. முதல் தர கோயில், 2ஆம் தர கோயில், 3ஆம் தர கோயில், 4ஆம் தர கோயில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கோயில்களையும் தரம் பிரித்து வச்சிருப்பாங்க. அப்போ அந்த நமக்கு ரொம்ப மிகப்பெரிய கோயில்களான நமக்கு பழனி, திருச்செந்தூர் போன்ற கோயில்கள்லாம் உங்களுக்கு கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், அவங்க ஜாயின்ட் கமிஷனர், அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். இந்த கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 வர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ கிரேட் 1 அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு மலைக்கோட்டை அந்த மாதிரியான ஒரு கோயில் கிடையாது. அப்போ கிரேட் 4 அப்படின்றதும் ரொம்ப சிறிய கோயில்களாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான கோவில்கள், அப்போ அந்த ஒரு பெரிய கோயில் இருக்கும். அதாவது ஆக்சுவலாக அதுவும் பெரிய கோயில் தான் இருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலாக இருக்காது. அப்போ அந்த ஒரு பெரிய கோயில், அந்த ஒரு பெரிய கோயிலில் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு சில கோயில்கள் இருக்கலாம். ஒரு 10 கோயில் இருக்கலாம், 5 கோயில் இருக்கலாம். நம்ம 10 கோயில் ஆவரேஜாக வச்சுப்போம். அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கோயில் உங்கள் கண்ட்ரோலில் கொடுத்துருவாங்க. அந்த கோயிலுடைய கண்ட்ரோலில் இன்னும் ஒரு சில கோயில்கள் இருக்கும். அந்த கோவில்கள் எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடியதான் உங்களுடைய வேலை. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஆனால் ஜேஏ டைப்பிஸ்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கோவிலை அந்த ஒரு ஆஃபீஸில் இருந்து நீங்கள் நார்மலாக ஒரு ஆஃபீஸில் இருந்து
இந்த கோவிலுடைய அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் ஈஓவை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிலை நீங்கள் முழுக்க முழுக்க நிர்வகிக்கணும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து சமய அறநிலைத்துறைக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்து அதிக சொத்துக்கள் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹிந்து சமய அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட் தான். ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட். நிறைய கடையை வாடகைக்கு விட்டுருக்காங்க, நிறைய இடங்கள் வாடகைக்கு விட்டுருக்காங்க. அப்போ அந்த வாடகைக்கு விட்டது அந்த இடங்கள் வைத்திருக்குது, அதெல்லாம் யாரும் அபகரிக்காமல் பார்த்துக்கணும். அந்த கடைக்கெல்லாம் வாடகை சரியாக ஹேண்டில் பண்ணணும், வாங்கணும். நமக்கு கோவில்களை கரெக்டாக தூய்மையாக வைத்துக்கணும். கோவிலுடைய முழு கண்ட்ரோல் உங்களுக்குங்க. ஒரு விஏஓவோட கம்பேர் பண்ணலாம் இந்த போஸ்ட்டை, ஒரு விஏஓவோட கம்பேர் பண்ணலாம். எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்றவர் அந்த வில்லேஜுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பானவர். அதே போல் இந்த இஓ அப்படின்றவர் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்கள் தாங்க பொறுப்பு. உங்கள் கோயிலில் உங்கள் கண்ட்ரோலில் எத்தனை கோவில்கள் கொடுக்குறாங்களோ அந்த கோவில்களுக்கு நீங்க தான் முழுக்க முழுக்க பொறுப்பு. அந்த கோவிலில் நடக்கக்கூடிய வரவு செலவு உண்டியல் எண்ணுவதிலிருந்து உங்களுக்கு அர்ச்சகர்களை பார்த்துற வரைக்கும் பூஜை பண்றதுல இருந்து சாமிக்கு என்ன படைக்கிறாங்க அப்படின்றதுல இருந்து அந்த கோவில்களுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. புரியுதுங்களா? அப்ப இதே போல ஜேஏ வெர்சஸ் ஈஓ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கும் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ஜாப் நேச்சர் அப்படின்றது வித்தியாசமான ஒரு விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் ரெண்டையும் போட்டு பவர்ஃபுல் ரெண்டுமே உங்களுக்கு மாறும். அங்கே வந்து உங்களுக்கு அதோட ஜேஏவோட கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஈஓவில் பவர் அதிகம் தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா கோவிலை நிர்வகிக்க போகிறீங்க. அங்கே அந்த ஜேஏவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அலுவலர், அவ்வளவுதான். இங்கே நீங்க ஒரு ஆஃபீஸர், ஒரு அதிகாரி. அந்த கோவிலுடைய ஃபுல் கண்ட்ரோலே உங்க கையில் வரப்போகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரெண்டுமே வித்தியாசம் தான். ஜேஏவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுக்க மோஸ்ட்லி 90% 95% உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்காக தான் இருக்க போகுது. ஆனால் ஈஓவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கோயில் கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் ஜேஏனா நார்மலாக போய் ஒரு ஆஃபீஸில் போவீங்க, ரெகுலராக அந்த ஆஃபீஸில் போய் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு வந்துருவீங்க. ஆனால் ஈஓவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரு கோவில், அந்த ஒரு கோவில் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த 10 கோவில்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுக்கு சொந்தமான இடங்கள், இது எல்லாத்தையுமே நிர்வகிக்க வேண்டியதா இருக்கும். யாருக்காச்சும் கொடையா கொடுத்துருப்பாங்க பழங்காலத்துல, அப்ப அதெல்லாம் நிர்வகிக்க வேண்டிய மாதிரி இருக்கும். அப்ப அந்த கோவில் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கோவில்கள் அதையும் நீங்கள் போய் ஃபீல்டில் போய் அப்பப்போ பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ரெகுலராக வீக்லி எல்லா கோவில்களையும் நீங்கள் ஆய்வு பண்ணி எல்லா கோவில்களையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில்களுடைய சொத்துக்கள் எங்கேயாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்து கரெக்டாக அதை பாதுகாத்து வைக்கணும். யாரும் அதை ஆக்கிரமிப்பு பண்ணாமல் வச்சுருக்கணும். கோவிலுடைய இடங்களை வாடகைக்கு விட்டுருப்போம், அந்த இடங்களை யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணாமல், யாரும் கரெக்டாக வாடகை கொடுக்காம இருக்காங்களா அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல்டு ஒர்க்கும் கலந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். ஒரு 50-50 சொல்லலாம். 50% ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் 50% உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க்கும் இருக்க தான் போது இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும். அதே போல் உங்களுக்கு அங்கே விட உங்களுக்கு இங்கே பவர் அதிகம் அப்படின்றத சொல்லிட்டோம். அப்போ பவர் அதிகம் அப்படின்றப்ப ப்ரெஷர் கண்டிப்பாக அதிகமாக தாங்க இருக்க போகுது. அதை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது பவரும் அதிகம், ப்ரெஷரும் கம்மியாக இருக்கணும், எனக்கு ப்ரொமோஷனும் வேணும் அப்படின்னு சொல்லிலாம் அந்த டிபார்ட்மெண்ட் எதுவுமே ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது. இங்கே ஒன்று பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். பவர்ஃபுல்லாக இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா? பவர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷரும் பெருசாக இருக்காது. அப்போ ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு பவரும் ஆவரேஜாக, ப்ரெஷரும் ஆவரேஜாக இருக்கும். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரியான டிபார்ட்மெண்ட்கள் உங்களுக்கு பவரும் இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷனும் இது உங்களுக்கு ப்ரெஷரும் மீடியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி. ஆனால் ஈஓவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவரும் இருக்கும், ப்ரெஷரும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த கோவிலுடைய நிலத்தை யாராச்சும் அபகரித்து வச்சுருக்காங்க, அது தொடர்பாக ஏதாச்சும் ஒரு வழக்கு போகுது அப்படின்னா அந்த வழக்கையும் நீங்கள் எடுத்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்காங்க உங்களுக்கு ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்றது. அதே போல் உங்கள் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஜேஏ அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு மாவட்டத்துடைய ஹெட் ஆஃபீஸில் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பெரிய கோவில் கொடுப்பாங்க இல்லையா, இந்த பெரிய கோவிலில் தனக்குன்று தனியாக ஒரு ஆஃபீஸ் இருக்கும். கண்டிப்பாக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்குன்னு தனியாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆஃபீஸ் கொடுத்துருப்பாங்க அந்த கோயிலில். ஸோ தனி ஒரு ஆஃபீஸ். அப்போ விஏஓட கம்பேர் பண்ணுறோம். ஏன் கம்பேர் பண்ணோன்னு தெரியுதா? உங்களுக்கு தனியாக ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் நீங்கள் ஹிந்து சமயத்தை சார்ந்தவராக இருந்து உங்களுக்கு ஹிந்து சமயத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்றதையும் நம்ம முன்னாடி வீடியோவில் பேசியிருந்தோம். அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவங்களுடைய சமய நம்பிக்கைகளை மூழ்கி அவங்களுடைய சமய நம்பிக்கை மீது ரொம்ப பற்று கொண்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் போயிட்டு அந்த சமயத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் தான் தள்ளி போகிறது பெஸ்ட். யாருக்கெல்லாம் இந்த சமயத்தின் மீது நம்பிக்கை இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண ஒரு ஆசை இருக்கோ, அவங்க தாராளமாக இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். ஒரு கோவிலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்க போது, அப்பப்போ உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க்கும் இருக்க போது, உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களையும் நிர்வகிக்கிற பொறுப்பும் உங்களுக்கு வரப்போகுது. அந்த கோவிலில் தயாரிக்கிற பிரசாதங்கள்லேருந்து, உண்டியல் வரவு செலவுகள்லேருந்து, உங்களுக்கு அர்ச்சனை பண்ணுறதுலேருந்து, அனைத்து விஷயங்களும் தூய்மை பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஆனால் கிரேட் 4 அப்படின்றப்ப நீங்கள் ரொம்ப பெரிய லெவல் கோயில்லாம் எதிர்பார்க்க முடியாது. தஞ்சை பெரிய கோயில் அந்த மாதிரியான கோயில்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கிரேட் 4க்கு என்ன லெவல் கோயில்கள் இருக்குமோ அந்த மாதிரியான கோயில்கள்லாம் தான் உங்கள் கண்ட்ரோலில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ அதே போல் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபேமிலியோட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கோவில்களில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக
உங்களுக்கு சிறப்பு தரிசனம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான செல்ஃப் பெனிஃபிட்ஸ்லாம் நார்மலாவே இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ப்ரொமோஷன்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். நம்ம அங்க பார்த்தோம். ஜேல இருந்து ஜேஏ அசிஸ்டன்ட், உங்களுக்கு சூப்பரண்டன்ட், அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படி போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்க நீங்க கிரேட் 4ல போறீங்க அப்படின்னா, கிரேட் 4 நெக்ஸ்ட் கிரேட் 3 ப்ரொமோஷன், கிரேட் 3 நெக்ஸ்ட் கிரேட் 2 நெக்ஸ்ட் கிரேட் 1 அதுக்கப்புறம் உங்களுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்ற ஒரு போஸ்ட் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரியான உங்களுக்கு போஸ்ட் போகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு போஸ்ட் போகும். புரியுதுங்களா? அங்க உங்களுக்கு ஜேஏ அசிஸ்டன்ட் அப்படி சொல்லி போகும். இங்க உங்களுக்கு கிரேட் 4, கிரேட் 3, கிரேட் 2, கிரேட் 1 அப்படி சொல்லி போகலாம். நீங்க குரூப் 4ல போறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த அசிஸ்டன்ட் கமிஷனரை ரீச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. நீங்க அங்க ஜேல இருந்து வந்தீங்கனாலும் இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டை ரீச் பண்ண முடியும் தாராளமா. ஓகேங்களா? அப்ப இதுதான் விஷயம். அங்க விட இங்க, அதாவது நார்மலா உங்களுக்கு ஜேஏ விட இங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா இங்க உங்களுக்கு என்னது ப்ரெஷர் இருக்கு. அங்க உங்களுக்கு ப்ரெஷர் கம்மி. அப்ப ப்ரெஷர் கம்மி அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பா லேட் தான். அப்ப ப்ரெஷர் அதிகம் அப்படின்னா கண்டிப்பா ப்ரொமோஷன் சீக்கிரமா தான் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப சீக்கிரம் அப்படின்ற பட்சத்துல அங்க உங்களுக்கு 5ல இருந்து 7 வருடம் ஆகுது அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து உங்களுக்கு 3ல இருந்து 4 வருடத்துல கிரேட் 4ல இருந்து நீங்க கிரேட் 3க்கு போக முடியும். ஆனா இங்க ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படின்றப்ப உங்களுக்கு எங்க வேணா போடலாம். தமிழ்நாட்டுல எங்க வேணா போடலாம். தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய கோயில்கள், நிறைய மாவட்டங்கள்ல எக்கச்சக்கமான கோயில்கள் இந்து சமய அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல இருக்கு. அங்க எங்க வேணா போடலாம். நீங்க அந்த ஒரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேகன்சிஸும் கம்மி தான். 30 வேகன்சி தான் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 145 வேகன்சிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கருவூலத்துறை ட்ரெஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 145 வேகன்சி இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ உங்க பக்கத்து மாவட்டத்திலயோ இந்த வேகன்சி இருக்கும் அப்படின்றது. புரியுதா உங்களுக்கு? அதாவது 145 வேகன்சி இருக்கு அப்படின்னா உங்க மாவட்டத்திலயோ உங்க பக்கத்து மாவட்டத்திலயோ கண்டிப்பா வேகன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களால கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஆனா நீங்க இருக்கிறது எத்தனை வேகன்சி தான்? 30 வேகன்சி தான். அப்ப நீங்க என்ன பண்ண முடியாது? கண்டிப்பா உங்க மாவட்டத்திலயோ உங்க பக்கத்து மாவட்டத்திலயோ இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணாதீங்க. எங்க வேணா போடலாம் அப்படின்றதுக்கு தயாரா இருங்க. உங்க மாவட்டத்திலயோ உங்க பக்கத்து மாவட்டத்திலயோ கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா மகிழ்ச்சி தான். ஆனா அது கிடைக்குமா அப்படின்றது கன்ஃபார்ம் 100% யாராலையும் சொல்ல முடியாது. அந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. அப்ப கோவில்ல தான் கோவில்ல தனியா ஒரு ஆஃபீஸ் உங்களுக்கும் கொடுத்துருவாங்க. நீங்க பார்த்துட்டு அங்க இருக்க போறீங்க. உங்களால மேல படிப்பு படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேலைப்பளு கம்மியா இருக்கக்கூடிய சமயங்கள்ல கண்டிப்பா உங்களால படிக்க முடியும். சாட்டர்டேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டர்ன் டியூட்டி போடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. சாட்டர்டேஸ்ல உங்களுக்கு டர்ன் டியூட்டி போடுறாங்க. இப்போ ஒரு திருவிழா சமயத்துல வருது அப்படின்ற பட்சத்துல நீங்க அதே தான் விஏஓ மாதிரி தான் உங்களுக்கு விஏஓ அதை தான் நம்ம கம்பேர் பண்ணி சொன்னோம். அப்ப விஏஓ சாட்டர்டே சண்டேஸ்லாம் பார்க்கக்கூடாது. கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் பார்க்கக்கூடாது. அங்க பிரச்சனைனா அவர் தான் போய் நிக்கணும். அதே போல தான் இவர் சார்ந்த கோவில்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவர் கண்டிப்பா அங்க போய் நிக்கணும். சாட்டர்டேவா இருந்தாலும் சரி, சண்டேவா இருந்தாலும் சரி, எத்தனை மணியா இருந்தாலும் சரி. நார்மலா உங்களுக்கு பாக்குறப்ப ஆஃபீஸ் டைமிங் அப்படி சொல்லி பாக்குறப்ப 10 to 6ல முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு இது சார்ந்து இது இல்லாம வேற ஏதாச்சும் டைம்ஸ்ல கோவில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்ற பட்சத்துல நீங்க கண்டிப்பா அங்க போய் நிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை தான் நம்ம விஏஓட கம்பேர் பண்ணி சொன்னோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நார்மலா உங்களுக்கு கோயில் அப்படின்றப்ப ஒரு காலையில் 4 மணிக்கு திறந்து நைட்டு ஒரு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா? நீங்க 10 to 6 தான் இருக்க போறீங்க. ஆனா அந்த கோவில் திறந்திருக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 4 to 10 அந்த டைம்ல ஏதாச்சும் பிரச்சனை ஆனாலும் நீங்க தான் போய் பார்த்துக்கணும். அதே போல கோவில்ல ஏதாவது ஒரு சிலை தொடர்பான பிரச்சனைகள் வருது, சிலையை கடத்துறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கும் நீங்க தான் முழுக்க முழுக்க பொறுப்பு. அதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். அதை தான் சொல்றோம். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் எப்படி அந்த வில்லேஜுக்கு முழுக்க முழுக்க பொறுப்போ, அதே போல கோவிலுக்கு உங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் முழுக்க முழுக்க பொறுப்பு. அதையும் சொல்லிட்டோம். அதிகாரம் மிகுந்த துறையா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ப்ரெஷர் மிகுந்த துறையா தான் இருக்கும். அப்ப அதிகாரமும் ப்ரெஷரும் ரெண்டுமே இருக்கும்போது தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படின்றது சீக்கிரமா வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. அப்ப மேற்படிப்பு கண்டிப்பா உங்களால படிக்க முடியும். டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாட்டர்டே சண்டேஸ்ல பெருசா வேலை இல்லை. உங்களுக்கு கிடைக்க கிரேட் 4 லெவல் கோவில்கள்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா வேலைப்பளு அதிகமாலாம் இருக்காது. ஸோ கண்டிப்பா உங்களால அடுத்த எக்ஸாம் படிக்க முடியும். பெண்களுக்கு கண்டிப்பா ஏற்றத்துறை ஒரு அமைதியான சுற்றுச்சூழல்ல ஒரு என்விரான்மெண்ட்ல வேலை பார்க்க முடியும். எப்ப இங்க வேலை அதிகமாகும் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்து கோர்ட்டு கேஸ்ன்னு போறப்ப அந்த கோவில் சார்பான கோர்ட்டு கேஸ்ன்னு போறப்ப ஒரு சில ப்ரெஷர்ஸ் இருக்க செய்யும். அதை மட்டும் ஹேண்டில் பண்ற ஒரு பர்சனாக இருக்க முடியும் உங்களால் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை சூஸ் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு சொந்த மாவட்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான் அப்படின்றத சொல்லிட்டோம். உங்களுக்கு கோவில்களுக்கு உங்களால் கண்டிப்பாக சேவை பண்ண முடியும். அதே போல் கோவில்களுடைய சொத்துக்களை பாதுகாத்து உங்களுக்கு அதை நல்ல விதமாக எதுவும் பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல விதமாக உங்களால் கொண்டு போக முடியும். வேலைப்பளு அப்படின்றது நமக்கு நார்மலாக இருக்குன்ற ஒரு விஷயம் சொல்லிட்டோம். மரியாதை அப்படின்றதும் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்களை சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதுதான் இந்த இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய இந்த இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 அப்படின்ற ஒரு போஸ்ட். ஓகேங்களா? அப்போ இதை நீங்கள் பார்த்து நீங்கள் தான் டிசைட் பண்ணியிருக்கு. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிட்டோம். அப்போ இதை பார்த்து நீங்கள் தான் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்றத பார்த்துக்கணும். அப்போ ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் இதை எத்தனாவது ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டாக வைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் இது வந்து உங்களுடைய கையில் தான். என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆக்சுவலாக ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட். விஏஓவோட கம்பேர் பண்ணுறப்ப இது நல்ல டிபார்ட்மெண்ட் தான். விஏஓ அப்படின்றப்ப நம்ம பக்கத்து சொந்த ஊர்லேயே கிடச்சிச்சு அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக அதை எடுத்து செட்டில் ஆக முடியும். ஆனால் இதுன்றப்ப ஸ்டேட் போஸ்ட் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் மட்டும் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக. ஏன்னா ஸ்டேட் போஸ்ட் தான் நமக்கு என்ன இருக்குது இந்த வேகன்சிஸில் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டேட் போஸ்ட்டு தான் நீங்கள்
எடுக்க போறீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக அந்த இஓ சூஸ் பண்ணலாம். நார்மலாக உங்களுக்கு பெரிய டிபார்ட்மெண்ட் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஸ்டேட் சீனியாரிட்டி தான். அதே போல் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரும் உங்களுக்கு ஸ்டேட் போஸ்ட்டில் தான் வருது. ஸோ எடுத்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1 or 2 டேஸ்லேயே காலியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 1 or 2 டேஸ்லேயே காலியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படின்றது தெரியல. இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருடைய பவர் எந்த அளவுக்கு புரிய போகுது அப்படின்றது தெரியல. ஒரு விஓவாக இருந்தீங்க அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு கொலை நடந்தால் போய் நீங்கள் நிற்கணும், நைட்டில் ஒரு பிரச்சனைனா நீங்கள் போய் நிற்கணும். ஆனால் இங்கே வந்து இந்த கோவில்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை அது சார்ந்த பிரச்சனைகளாக இருக்காது, வேற ஏதோ ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்கியான ஒரு ஜாபா, விஓ அளவு ஒரு ரிஸ்கியான ஒரு ஜாபா இந்த இஓ அப்படின்றது இருக்காது. ஆனால் அங்கே உங்களுக்கு இஓ கூட கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு விஓக்கு பவர் அதிகம் தான், அதை நம்ம கண்டிப்பாக ஒத்து தான் ஆகணும். இருந்தாலும் உங்களுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு அமைதியான வேலை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். விஓவில் உங்களுக்கு ரிஸ்க் அதிகம் அப்படின்றது நார்மலாக தெரியும், நிறைய பேர் செலக்ட் பண்ண மாட்டாங்க. இது எந்த அளவுக்கு வெளியே போய் இந்த போஸ்ட்டை வந்து எத்தனை பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் முதல் நாளே காலியாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இல்லை அப்படின்னா அந்த முதல் நாளில் இருக்கக்கூடியவங்களாம் என்ன மனநிலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. எனக்கு ஜேஏ வேணும், ரெவன்யூ வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அப்போ அவங்களாம் அதெல்லாம் எடுத்து போகிறப்ப உங்களுக்கு ஒரு வேலை இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு இதுவே கூட ஒரு சிலருக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். தனியாக எக்ஸாம் நடத்துகிறப்ப இதுக்குன்னே தனியாக உட்காந்து படித்தவங்களாம் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடித்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு வேகன்சி இல்லை முடிஞ்சு போச்சு அப்படின்ற பட்சத்தினாலும் சரி, நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 கண்டிப்பாக வச்சு இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமே பேசிட்டோம். இதை வந்து எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் உங்கள் கையில் தான். உங்களுக்கு இது பொருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த இஓ பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இதே போல் இன்னொரு வகுப்பில் இன்னொரு டிபார்ட்மெண்ட் பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.